மதுரை மாவட்ட இணை இயக்குனர் நலப்பணிகள் மதுரை உசிலம்பட்டி அலுவலகத்தில் காலியாக இருக்கக்கூடிய ரேடியோகிராஃபர் மற்றும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை வந்து மதுரை மாவட்ட நலவாழ்வு சங்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது முழுக்க ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய தற்காலிகமான பணியிடங்கள். இதற்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் 17/9/2024 மாலை 5 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 55 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான இந்த பணியிடத்திற்கு 10,000 ரூபாய் சேலரி. அடுத்தது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 6 வேக்கன்சி இருக்குது. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். 6,000 ரூபாய் வந்து மாத ஊதியம். சரிங்களா? இதற்கான செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி ஸ்கோரிங் க்ரைட்டீரியாவை பொறுத்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். இது முழுக்க தற்காலிகமான ஒரு பணியிடம். எந்த காலத்துலேயும் நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. அதே மாதிரி ஜாயின் பண்ண போகும்போதே நீங்கள் வந்து அண்டர்டேக்கிங் கொடுக்குற மாதிரி, அதாவது இது வந்து உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் தான் அப்ளை பண்ணுறீங்க, இது தற்காலிகமான பணியிடம் அப்படின்றத தெரிந்து தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்டேக்கிங் வந்து கொடுக்கணும். நீங்கள் நேர்லையோ அஞ்சல் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் இமெயில் மூலமாக கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சென்ட் பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அல்லது 10th மார்க் ஷீட், அதாவது ஏஜ் ப்ரூஃபுக்கு. அடுத்தது 10th டிகிரி இல்லைனா டிசி லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டோடைய டிசி, அதே மாதிரி இருப்பிடச் சான்றிதழ் ரெசிடென்சி அல்லது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, முன் அனுபவ சான்றிதழ், ஏதாவது வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட். வேறு ஏதாவது ப்ரையாரிட்டி கேட்குறீங்க, அதாவது டிரான்ஸ்ஜெண்டர், டிஃப்ரெண்ட் ஏபிள், டிஸ்ட்ரிக்ட் உமன் ஆர் விடோ, எக்ஸர்வீஸ்மேன், இந்த மாதிரியான வேறு ஏதாவது நீங்கள் ப்ரையாரிட்டி முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து madurai.nic.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் ஒட்டிட்டு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் வந்து நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? நீங்கள் வந்து மெயிலும் அனுப்பலாம், நேர்லையும் அனுப்பலாம், அல்லது நீங்கள் தபால் மூலயமாகவும் அனுப்பலாம். மெயில் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி தான் dphmdu@nic.in அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும். அதாவது அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கைப்பட ஃபில் பண்ணி ஃபோட்டோலாம் ஒட்டி அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நெசசரி டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் அனுப்பணும். அதே மாதிரி அதாவது நேர்லையோ அல்லது நீங்கள் வந்து தபால் மூலயமாக அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 625014 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். சரிங்களா? மதுரை மாவட்ட நலவாழ்வு சங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இதில் என்ன பணியிடத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை அல்லது கணவருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, உங்களுடைய கல்வி தகுதி, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும், சர்டிஃபிகேட் வைக்கணும். அதே மாதிரி ஆதார் எண், ஓகேங்களா, கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி கண்டிப்பாக நீங்கள் கட்டாயம் வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி மதம், சாதி, வகுப்பு இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் வைக்கணும். ஏதாவது முன் அனுபவம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸ் வைக்கணும். உங்களுடைய முகவரி, நிரந்தர முகவரி மற்றும் தற்காலிக முகவரி ரெண்டுத்தையும் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே வந்து உங்களுடைய சைன் பண்ணிவிடுங்க. இடம் மற்றும் தேதி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, அதாவது ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே வந்து சைன் பண்ணணும். உங்களுடைய சைன் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு தான் நீங்கள் வந்து கரெக்டான அட்ரஸ்க்கு அனுப்பணும். லாஸ்ட் டேட்குள்ளே அனுப்பிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது இந்த பணியிடங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.